அனைவருக்கும் வணக்கம். ஒரு சந்தானம் படம் ஒன்று இருக்கும். ஜெயம் ரவி வந்து ஹீரோவாக இருப்பாப்புல. அந்த படத்தில் வந்து அந்த சந்தானத்துக்கு மனசுக்குள்ளே யாரோ ஒருத்தன் புகுந்து நீ டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே சந்தானமும் சொல்லுவார் ஐ டாக்டர் அப்படின்னு. அதே போல் தான் நடிகர் விஜய் இன்றைக்கி தாவேக்காவின் தலைவர் நாளைக்கு என்னவாக இருக்க போகிறாருங்கிறது அவர் நடந்துக்கிற அந்த விதத்திலே எல்லாருக்குமே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. யாரையுமே வந்து எதிர்த்தோ இல்லை யாரையுமே வந்து வம்புக்களுக்காமல் எந்த இடத்துலையுமே வந்து தனக்கான கருத்தை தான் சொல்லுவார் தவிர அந்த கருத்தில் ஏதாவது ஒரு முரண் இருந்தாலும் கூட நாளைக்கு தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக அதை வாபஸ் வாங்கிக்குவார். உலகம் முழுவதும் அறியப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னால் என்றைக்குமே அவர் மட்டும்தான். அவருக்கு முன்னாடி யாருக்குமே சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுக்கல. அவருக்கு அப்புறம் யாருக்குமே அது பொருந்தவும் இல்லை, கொடுக்கவும் மாட்டாங்க மக்கள். அப்படின்ற இடத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை விஜயின் கட்சியில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கட்சியில் இருப்பாப்புல ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர். அந்த ஆதவ் அர்ஜுனா சில நாட்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. அவர் வந்து இந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றணும்னு வந்தார். அந்த சமயத்தில் இங்கே திமுக வந்து அழுத்தம் கொடுத்துருச்சு. அதுக்கு பயந்து ரஜினிகாந்த் பின்வாங்கிட்டார். ஆனால் அவரை விட எங்கள் தளபதிலாம் இருக்கிறாரு விஜய்லாம் ரொம்ப வலிமையானவருங்க, ரொம்ப தைரியமானவருங்க. யார் இந்த 41 பேர் இறந்த சமயத்தில் ஓடினா இருப்பாருங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து மைக்குக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பயந்துட்டு ஓடுறா இருப்பாருங்க. பத்திரிக்கையாளர்னாலே அவருக்கு வந்து பற்றிக்கிட்டு வருது பாருங்க. அந்த விஜயை வந்து ரொம்ப தைரியமான ஆள் அவர் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டத்துக்குள்ளேயே பேசி அவங்களுக்குள்ளேயே கை தட்டிக்கிட்டு நடந்த நிகழ்வு நடந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட அமைப்பில் இருக்கவங்க அது போல் பேசியிருந்தாலும் கூட ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருப்பான்னா அதை வந்து இல்லைங்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு அறிக்கை நினச்சி விட்டுருப்பான். அது தலைவனாக இருந்தால் அதை தான் செஞ்சுருப்பான். ஆனால் விஜயின் வரலாற்றுன்னு சொல்ல முடியாது. அதை அப்படியே நம்ம புரட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக அதில் வந்து யாருக்குமே உண்மையாக இல்லை, யாருக்குமே வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடந்த நிகழ்வு மேற்கொண்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு அதை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. என்னடா நீ ஒரு மனுஷன், நீனு அப்படின்னா ஒரு பெரிய அப்பாட்டாக்கடா, இல்லை வந்து அமெரிக்கா ஜனாதிபதியாக போறியா, இல்லை என்ன அப்படின்னு சொல்லி யாரும் கேட்குற அளவுக்கு வந்து ஒரு தலக்கணும். இராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் அதிகமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப சரியாக இருக்குது. நடிகர் விஜய் அவர்களுக்கு தன்னால் வரல திரையுலகத்துக்கு வரும்போது யாரெல்லாம் வந்து இவர்களுக்கு உதவி செய்தார்களோ, இன்னை வரைக்கும் யாரெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் எட்டி உதைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கில்லாடியாக, மிகப்பெரிய ஒரு அப்பாட்டகராக வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் இன்றைக்கி இருக்கிற நம்ம விஜய். அவர் யார் யாருன்னாலும் சரி உதவிட்டாங்கன்னா அது அடுத்த நேரமும் உதாசீனப்படுத்தி அடுத்தது அப்படியே மாறிடுவார். அது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வுலையும். அதே போல் நம்ம படத்துக்குன்னு வந்த சமயங்களில் தன் தகப்பன் எந்த பையனையும் மகனை வந்து அப்பா வந்து அது போல் காட்சியெல்லாம் வந்து சோப்பு போடுற காட்சி, பாத்ரூம்லேருந்து கல்லை எடுத்துகிட்டு மாமியார் முதுகுக்கு வந்து சோப்பு போடுற காட்சியெல்லாம் எந்த அப்பவும் இது வரைக்கும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல, எடுத்து சொல்லியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்போ இப்படிலாம் சோப்பு போடுப்பான்னு அந்த அளவுக்கு சோப்போட வச்சு வெளியில் கொண்டு போய் சேர்த்த தன் தகப்பனுக்கும் உண்மையாக இல்லை விஜய். நாள்தோறும் நடக்குதில்ல. தன்னை ஒரு பாட்டு கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டு கச்சேரி முடிஞ்சிட்டு வந்து கைப்பிள்ளையாக இருந்த விஜய்க்கு வந்து பால் ஊட்டி வளர்த்த அன்னைக்கும் உண்மையாக இல்லை விஜய். இல்லை, தான் கட்டி கல்யாணம் பண்ணி காதலிச்சு நேசித்து கல்யாணம் பண்ண அந்த பெண்மணிக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து வழக்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த வழக்கை கொடுத்த அதே சமயத்தில் இங்கே எனக்கு வந்து விவாகரத்து கொடுங்க, இவர் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, எனக்கு வந்து மன ரீதியாக வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாருன்னு அவங்க சொன்ன சமயத்தில் அதுக்கு அடுத்த நாளே ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால், உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவனாக இருந்தால் மனசை ஏதோ ஒரு வகையில் வந்து உறுத்தும்ல, அது கூட இல்லாமல் போனவர் தான் நடிகர் விஜய். அப்போ மனைவிக்கும் பெரிய அளவில் ஒரு ஈடுபாடோடு இல்லை. சரி, பெற்ற பிள்ளைங்களுக்காச்சும் இருப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. படத்துக்கு வந்த சமயத்தில் பல படம் ஊற்றிக்கிச்சு. என்ன தான் சோப்பு போகிற மாதிரி எடுத்தாலும் ஒன்றும் பெருசாலாம் வந்து படம்லாம் பெருசாக போகலை. அப்போ வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தான் தம்பின்னு சொல்லி காட்டினாங்க. செந்திரபாண்டின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு வந்து அடுத்தடுத்த படம் வர ஆரம்பிக்குது. ஒரு வெற்றி ஓரளவுக்கு வந்து வந்துச்சுன்னா அந்த படம் தான். அதுக்கு மேலே வந்து அவர் முகத்தை உருவக்கேலியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. 5 காசுக்கு வந்து அந்த முகம் வந்து வெறும் 5 காசு மாதிரி இருக்குது, 20 காசு மாதிரி இருக்குதுன்னு போட்ட பத்திரிகைகளும் நிறையா உண்டு. அதுபோல் சமயங்களில் ஒவ்வொன்றா மாறி வந்த சமயங்களில் இன்றைக்கி அரசியல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் அரசியல்னால் சாக்கடை, அதை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தணும்னு வந்து பல பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள்
அந்த சாக்கடை வந்து மேற்கொண்டு வந்து சாக்கடை தான் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில் உண்மையிலேயே சமூக அக்கறை உள்ளவர்கள் மத்தியில் போய் சேர்கிற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நாள்தோறும் நமக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்வுமே காட்டுது. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா இங்கே இருக்கிறாரு, நாளைக்கு எங்கே இருப்பாருன்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றிடம் இருந்துச்சுன்னா வெற்றி பெற இடம் இருந்தாலும் அங்கே போயிடுவார், வெற்றிடம் இருந்தாலும் அங்கே ஆதவ அர்ஜுனா போயிடுவார். அவருக்கு தேவை அவரோட தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும், அவர் 4 பேர் தெரியணும். இதுக்கு முன்னாடி இது போல் ஒரு கூட்டத்தை அவர் பார்த்ததில்லை, இவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம். அதனால வந்து அவர் வந்து போயிடுறாரு. ஆனால் உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து நீ பேசுகிற, சரி என்னத்துக்காக பேசுகிற? அவருக்கு வந்து இங்கே தைரியம் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில், ஆளுமையாக இருந்த காலத்தில் 1996 நீங்களாம் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி முண்டி அடிச்சுட்டு இருந்தீங்க பாருங்கள். அதுபோல் சமயத்தில் அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதாவை பேசியிருக்கிறாரு, மிக கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, பரப்புரை பண்ணியிருக்கிறாரு. பத்திரிகையாளர்களை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு போனவங்க மாதிரி பயந்துட்டுலாம் போகல உங்களை மாதிரிலாம். அவர் வந்து 1996 மீண்டும் ஒரு முறை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு மனசில் போட்டு தைரியமாக பேசினவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் வந்து என்றைக்குமே வந்து பயந்துட்டு போனதெல்லாம் கிடையாது. அவர் தனியாக போய் எந்த இடத்துலையா இருந்தாலும் உட்காந்து அவர் மனசில் பட்ட அந்த கருத்துக்களை எடுத்து சொல்கிறவர். அதனால தான் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் சீனாவில் மேற்கொண்டு அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் அவருக்குன்னு இருக்குது. இன்னை வரைக்கும் இத்தனை வயசாகி ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு அந்த படம் முழுவதுமே வந்து பக்காவாக போய் வணிக ரீதியிலையும் சரி, இங்கே ரசிகர்கள் ரீதியிலையும் சரி மிக அருமையாக ஓடிட்டுருக்குது நடிகர் ரஜினிகாந்துக்கு தான். அனைத்து அரசியல் கட்சிகளையும் இந்தியா முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள், பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், சீமான் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், எல்லாரோடையுமே அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது. எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது அவர்கிட்ட. ஒன்று சீமான் வந்து பேசலையா, ரஜினிகாந்த் வந்து எதுவும் பேசணும் இல்லையா, அரசியல் ரீதியாக பேசணும். ஆனால் அவர் அதையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கான எடுத்துக்காட்டை பாரு, இதை பார்த்துனாச்சு கற்றுக்க, அப்போ தான் உனக்கு புரியும். அங்கே நல்ல ஒரு இதில் போய் அந்த கொரோனாவுக்கு முன்னாடி வந்து கட்சி ஆரம்பிச்சிருன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறாரு தன் ரசிகர்களை. கொரோனா ஒரு காரணமாக வச்சாலும் கூட இதுதான் உண்மை. ரசிகர்களை பார்க்குறாரு, இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. சில ரசிகர்கள் ரொம்ப வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் வேறு மாதிரி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தன் சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பித்து பல இடங்களில் போகிற இடத்துலலாம் பழி கொடுத்துட்ருக்க விஜய் எங்கே, அதே சமயத்தில் தனக்காக யாரும் வந்து எந்த குடும்பமும் கெட்டு போயிடக்கூடாது, தான் அரசியலுக்கு வந்தால் குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வரணுமே தவிர இது போல் ஒரு இழி பிறவியாட்டம் உள்ள அந்த சில வேலைகள்லாம் நடந்துடுச்சுன்னா அரசியலுக்கு நம்ம வரதே வந்து வீணான வேலைங்கிறதுனால தான் அவர் வந்து ஒதுங்கினாருங்கிறது தான் உண்மையான காரணம். அதனால் வந்து அவர் வந்து பயந்துட்டு போயிட்டார், அவர் வந்து ஒதுங்கிட்டார், அப்படிலாம் கிடையாது. நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம்னா, முதல்ல அப்பாருக்கும் சரியில்லை, அம்மாவுக்கும் சரியில்லை, பெத்த பிள்ளைக்கு சரியில்லை, கட்டின பொண்டாட்டிக்கு சரியில்லை. நடிகர் விஜயகாந்தோட மகனை எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கி விட்ருக்கீங்களா? எத்தனை படத்துக்கு வந்து விஜயகாந்த் இல்லைன்னா பல பேருக்கு வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கி இருக்க சூர்யாவில் வந்து பல பேருக்கு. விஜய்க்கெல்லாம் விஜயகாந்த் இல்லைன்னா விஜய்னா யாருனே தெரிஞ்சிருக்காது. அதுபோல் வந்து இவர் மாவன் இருந்திருக்கிறாரு, விஜயகாந்த் மாவன். ஒரு நன்றிக்காக ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? இல்லை படம் எடுத்து யாருக்காவது, இப்போ ரஜினிகாந்தெல்லாம் பல பேருக்கு வந்து வாழ்வழிச்சிருக்கிறாரு, அப்போல யாருக்காவது செஞ்சுருக்கீங்களா? எதுவும் இல்லை. சரி, அதுதான் போச்சு. அடுத்து வந்து நம்ம சீமானன்ட்ட இவரும் ஒன்றுன்னு வந்து பேசுகிறாங்க. இது போல் வந்து நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கணும்னு ரொம்ப நேரம் பேசுனாங்க. அது அத்தனை உண்மை எல்லா ஊடகத்துலேயும் வந்தது. அந்த சமயங்கள் அண்ணன் சொல்கிறாரு, இது வந்து சாதாரண இடம் கிடையாது, இது வந்து திமிங்கலங்கள் முதலைகள்லாம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பயணம், இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தம்பின்னு கூட பிறந்தவனுக்கு எவன் ஒருத்தன் அட்வைஸ் பண்ணுவானா அது போல் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவருக்கு உண்மையாக இருந்தீங்களா? கூட்டத்தில் போய் பேசிட்டியல்ல. அப்போ யார் யாரெல்லாம் உனக்குன்னு வந்து செஞ்சாங்களோ, யார் யார் பேரெல்லாம் சொல்லி வந்து நீங்கள்லாம் வந்து படத்தில் வந்தீங்களோ, யார் யார் பேரெல்லாம் சொல்லி இன்றைக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அரசியலில், நாளைக்கு அவங்களையும் நீ தூக்கி தான் போடுவ. யார்கிட்டையும் நீ வந்து நன்றியோடு இருந்ததே இல்லைங்கிறது தான் தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்குது. பல படங்கள் எத்தனை படத்தில் சொல்லியிருக்கீங்க. சில பேருக்கு வந்து எம்ஜிஆருக்கு பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ரஜினிக்கு வந்து ரஜினி சாருக்கு மகனாக பிறக்கணும் கூட தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம நினச்சாலாம் நடந்துருதா? இது ஒரு படம் டைலாக்கு. இன்னொரு படத்தில் பார்த்தா சின்ன ரஜினி தான் பாட்டில். நம்ம எத்தனை சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துருக்கோம், துப்பாக்கியை சுற்றிட்டு காட்டுறது, சுடுறது.
அப்போ ரஜினி பேரை சொல்லியே தான் நீங்கள் வந்து சினிமாவுக்கு, அப்போ தனக்காக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குன்னா எவன் பேர் வேணான்னு சொல்லுவீங்க நீங்கள். அப்போ உங்கள் மனசில் என்ன தோணுது விஜய்க்கு, எவனோ உள்ளுக்குள்ளே புகுந்துருக்கான், நீ வந்து அமெரிக்காவுக்கு அதிபர் ஆகிடுவப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதனால தான் அஜித் ரசிகரை எதிர்த்து முடிச்சாச்சு. ரஜினி ரசிகர்கள் அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தாங்க, குடும்பம் குட்டியாக அவங்க பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்கள் வந்து எதிர்த்துட்டீங்க. தேவையில்லாத பகை. ஒரு அரசியலில் வரவன் ஒரு தர்க்க ரீதியாக ஒரு கருத்து ரீதியாக ஒரு பகை வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிப்பா என்னோட கொள்கைக்காக கோட்பாடுக்காக வருது அப்படின்னு. ஆனால் எதுவுமே இல்லாமல் கூமுட்டை மாதிரி வந்து எல்லாத்தையும் பகை, சம்மந்தம் இல்லாமல் அரசியல் கட்சிகள்கிட்ட பகை, எல்லாட்டையும். தான் ரசிகர்கள் செத்து விழுந்தாலும் அந்த இடத்துல நிற்காதவர் நம்ம விஜய். ஆனால் தன் ரசிகர் செத்து விடவே கூடாதுன்னு கட்சியிலேருந்து போய் கட்சியில் நான் வந்து தொடங்கலை, இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திரையிலையும் இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார், தரையிலையும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அதனால தான் அனைத்து கட்சிகள் கூடயும் அவர் இருக்கிறாரு. அண்ணன் சீமான் எவனையும் போய் பார்க்க மாட்டாப்புல. ஆனால் ரஜினிகாந்த் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு பாசமும் ஒரு மதிப்பும் வச்சுருக்கிறாருன்னா, மனசில் உள்ளதை எதிர்த்தாலும் தைரியமாக எதிர்க்கிறவர் ரஜினிகாந்த், ஆதரித்தாலும் தைரியமாக ஆதரிக்கிறவர் ரஜினிகாந்த். அதுபோல் ஏதாவது ஒரு கருத்து ஒன்று சொன்னால் தான், சொந்த புத்தி இருக்கிறவனுக்கு தான், சுய புத்தி இருக்கிறவனுக்கு தான் அந்த கருத்தை வரும். அதுபோல் ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா பேசியிருக்கலாம், அல்லது இது போல் யாரையும் நீ பேசாதுன்னு சொல்லினாச்சும் தடுத்துருக்கலாம். இந்த லயோவில் மணின்னு ஒருத்தவர் இவங்க கட்சியிலேருந்து சீமானை முழுவதும் வந்து பேசுகிறாங்க, ரஜினிகாந்தை பேசுகிறாங்க, அஜித்தை பேசுகிறாங்க. இப்படி மாற்றி 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 பேசி, நான் இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன், ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கவா. கட்டின பொண்டாட்டி அடுத்தவன் பேசுனா பார்த்துட்டு இருக்க விஜய் வந்து ரஜினிகாந்தை பேசிட்டாரு, அண்ணன் சீமானை பேசிட்டாருன்னு நான் நினைக்கிறேன்ல, அதே வந்து தப்பு தான் இல்லை. சரி, இந்த சக்தியை வந்து மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத சக்தி இந்த நாட்டுக்கு, அதை உணர்ந்துக்கிட்டு தேவையான சக்தி இந்த நாட்டுக்கு வேணும், இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னா வர தேர்தல் இன்னும் வந்து ரொம்ப குறுகிய காலம் கிட்ட வந்துருச்சு. இப்படிங்கிற நேரத்தில் வந்துடும். விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, அண்ணன் சீமான முதல்வராக்குங்க. நல்லவர்கள் என்றால் ஒன்றாக இருப்போம். கொள்கைகள் மற்றும் வேற்றுமை இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கொள்கை இல்லாத இந்த கூட்டத்தை முழுவதும் புறக்கணிப்போம். எல்லாருமே வந்து தயாராகிட்டாங்க, நீங்களும் தயாராகிடுங்க. நன்றி, வணக்கம்.